ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது வீடியோ போட்டு. ஆக்சுவலி ஒரே ஒரு நாள் தான் வந்து நான் நடுவில் வீடியோ போடல. பட் நான் ரொம்ப நாள் வந்து வீடியோ போடாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இந்த டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பெண்டிங் ஒர்க்ஸுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக வந்து எல்லா டிசைனிங் ஒர்க் ப்ளஸ் வந்து எல்லா ஒர்க்குமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன் பிட்வீனில் ஃபெஸ்டிவ்ஸ் தான் வருது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபெஸ்டிவ்ஸ் போக இன் பிட்வீனில் நமக்கு ஏதாச்சும் ஒர்க் வந்ததாக உண்டு. அது வரைக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான். ஸோ தட் அந்த டைமை வந்து யூஸ் பண்ணி நம்ம இப்போ இருக்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ தட் அதோட ப்ராசஸ் எல்லாமே வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் தென் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரன்னிங்கில் இருந்த எல்லா கிளாஸஸுமே வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. இன்றைக்கி மெயினான விஷயம் என்ன நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸாக யாராச்சும் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் நீங்கள் ஆஃப்லைன்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து ஒர்க் பண்ணலாம். ரெண்டுக்குமே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. வென் இட் கம்ஸ் டு ஆஃப்லைன் வரும்போது உங்களோட கம்ஃபர்டபுள், அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நேரில் பார்த்து கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது. ஆன்லைனில் வந்து அந்த ஒரு சின்ன அதாவது உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை வச்சு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிடுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத. ஸோ அதோட ஒரு விஷயமும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ஃப்ரீன்னு சொன்னேனே தவிர நான் பிஸியாக தான் இருப்பேன். எனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. பட் ஸ்டில் வந்து அதுலேயும் வந்து என்னோடய டைமை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா நடுவில் வந்து போடாதது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏதோ வந்து மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ ஓகே இன்றைக்கி வீடியோ போட்டு தான் அடுத்த ஒர்க்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் இன்றைக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்ல போனோம் அப்படின்னா டெப்ட், ஓகேங்களா? ஸோ இந்த டெப்ட்ன்றது வந்து கடன் தான். ஸோ இந்த கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அதில் எந்த ஒரு ஹாப்பியும் இல்லை, எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கும் இல்லை. அது கடன் கொடுக்குறவங்களுக்கு தான் வந்து லாபம் இருக்குமே தவிர கடன் வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. இன்னும் சொல்ல போகணுன்னா அந்த கடன் வாங்குறதுனால நமக்கு ப்ரெஷரும் அதே சமயத்தில் நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட பீஸ்ஃபுல் எல்லாமே வந்து ஸ்பாயிலாக போகும். ஸோ தட் இந்த ஒரு தப்பை வந்து பண்ணாதீங்க. கடன் வாங்கி நான் அதை பண்ண போகிறேன், கடன் வாங்கி நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே போகாதீங்க. ஆக்சுவலி கடன் வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அது நல்ல விஷயம். மற்றபடி அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதை பற்றி தெரியல அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நீங்கள் போகாதீங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு சிலரோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலரோட லைஃப்பை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? நான் ரீசெண்டாக மணி மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்க. பட் ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் அந்த பாயிண்ட்டை வந்து அக்ரி பண்ணேன். ஏன்னா நானும் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். நிறைய பேர்னால் கிரெடிட் கார்டை வச்சு அதை யூஸ் பண்ண தெரிஞ்சு அதில் பெனிஃபிட் அடைஞ்சவங்களை விட ஸோ அதை யூஸ் பண்ணி டவுனாக போனவங்கள தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னேனே தவிர ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண வேண்டியது. அந்த கிரெடிட் கார்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ ஸோ அந்த கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதில் வந்துட்டு ஒரு குட் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் வந்து கடனும். ஸோ டெபிட் கார்டும் கடனும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா மற்றவங்கக்கிட்ட நம்ம வாங்கி நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் அதுலேருந்து வர பைசாவை நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பை.